புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே. அனைவரும் வாருங்களே. அன்பிற்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். அன்பிற்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். சுயநலம் நீக்கி பிறர் நலம் காத்து அன்பினில் நாம் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே. அனைவரும் வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் சிறப்பாக மத்திய கிழக்கில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற யுத்தத்துக்காக நாங்கள் மன்றாடிக் கொள்ளுவோம். மிக விரைவில் இது முடிவடைய வேண்டுமென்றும் அங்கு ஏற்படுகின்ற இந்த உயிரிழப்புகள் நிறுத்தப்படவும் அந்த பகுதியிலே வாழுகின்ற மக்கள் அமைதியோடு வாழக்கூடிய வகையில் இந்த யுத்தம் விரைவில் முடிவுக்கு வர வேண்டுமென்று நாங்கள் இன்றைய திருப்பலியிலும் எங்களுடைய நாளாந்த செபங்களிலும் சிறப்பாக மன்றாடிக் கொள்வோம். இந்த திருப்பலியை நாம் அனைவரும் தகுதியான முறையில் பங்கெடுத்து கொள்ள எங்களுடைய குறை குற்றங்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஆர்வமுடன் கடைப்பிடிக்கும் தவமுயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு நேர்மையான மனத்தோடு நாங்கள் வந்து சேர செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். இஸ்ராயேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வர்களையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாக நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர்.
அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்மேயாவில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்கச் சென்றார். இஸ்ராயேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் செக்கேயாமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா? அவர்களுடன் உன்னை அனுப்பப் போகிறேன் என்றார். யோசேப்பு தன் சகோதரை தேடி சென்று தோத்தானில் அவரை கண்டுபிடித்தனர். தொலைவில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவரை கொன்று இந்த ஆழ்குழியில் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவரை தின்றுவிடட்ட என்று சொல்லுவோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றார். ரூபன் இவற்றை கேட்டு அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்திலுள்ள இந்த ஆழ்குழியில் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தன் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உதிர்த்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீரில்லா வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிலாதியாவிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்லாமியின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமணம் பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போலத்தில் அவர்கள் ஒட்டகங்கள் மேல் ஏற்றிக்கு எகிப்திற்கு கொண்டு சென்றனர். அப்பொழுது யூதா தம் சகோதரனை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மாயேலருக்கு அவனை விட்டு விடுவோம், அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாயிருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்லாமியருடன் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் செய்த வியத்தரு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். நாட்டில் அவர் பஞ்சம் வரும்படி செய்தார், உணவென்னும் 3 கோலை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன்னொருவரை அனுப்பி வைத்தார், யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினார், அவர் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினார். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவர் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார், மக்களின் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தம் அரண்மனைக்கு தலைவர் ஆக்கினார், தம் உடைமைகளெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் அவரும் அழியாமல் நிலைவாழ்வு கொள்ளும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்கள் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஒரு உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்டத் தொழிலாளரிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பழிக்கும் காலம் நெருங்கி வந்த பொழுது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்றுக்கொண்டு வரும்படி தம் பணியாளர்களை அந்த தோட்டத் தொழிலாளரிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புனைந்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் அறிந்தார்கள். மீண்டும் அவர் முதல் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படி அவர்கள் செய்தார்கள். தன் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்துக்கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபொழுது தோட்டத் தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள், நாம் இவனை கொன்று போடுவோம், அப்பொழுது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களுக்கிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவரை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்பொழுது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அந்த திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவரிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபொழுதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்விறையாட்சி ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய ஓமைகளை கேட்க போது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறை வாக்கு என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் வாழுகின்ற காலம் மிக மிக பயங்கரமானது, இன்னும் பயங்கரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நேற்று நாளிலே ஒரு ஈராக்கிய போர்க்கப்பல் இலங்கை கடற்பரப்பில் அழிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 180க்கு கிட்டத்தட்ட ஈராக்கிய கடற்படையினர் இருந்திருக்கிறார்கள். 32 பேர் மாத்திரம் அதிகமாக காப்பாற்றப்பட்டு காயங்களோடு கொழும்பிலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மிஞ்சிய அனைவரும் அந்த கடலுக்குள்ளே காணாமல் போயிருக்கிறார்கள். ஒரு சிலருடைய உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்னும் பல உடல்கள் கண்டுபிடிக்கப்படும் என்கின்ற செய்தி இன்று காலை நமக்கு கிடைத்திருக்கிறது. பாந்தவர்களே, இந்த நிகழ்வுகளை இன்று நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது 3வது உலகப் போர் ஆரம்பமாகிறதா, ஆரம்பமாகி விட்டதா அல்லது ஆரம்பமாக போகிறதா என்கின்ற செய்திகள் அடிக்கடி இந்த தொலைக்காட்சிகளிலும் இணையங்களிலும் வந்து கொண்டிருக்கின்றன. சிறப்பாக ஒரு தரைவழி போர் ஒன்று ஆரம்பமாக போகிறதா என்று கூட செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த வேளையில் இந்த நவீன போர் மிகவும் பயங்கரமான பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறது என்பது எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே ஆயிரக்கணக்கில் ஈராக்கிலும் இஸ்ரேலிலும் மக்கள் மடிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவேதான் திரு அவை இன்று நமக்கு அழைப்பு விடுக்கிறது, அதிகமான நேரத்தை செபத்திலே ஈடுபடுத்துமாறு இந்த மக்களுக்காக செபிக்கிறது. அதாவது இது இன்னொரு தேசத்திலே கண்டத்திலே நடைபெறுகிறது என்பதல்ல முக்கியம். மாறாக இது ஒவ்வொரு மனுக்குலத்துக்கும் எதிரான ஒரு யுத்தம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இந்த போர் எவ்வளவு அதிகமாக நீடிக்கிறதோ அந்தளவுக்கு மக்கள் சொல்லனா துயரங்களை அவர்கள் அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய காலி மறைமாவட்டத்தினுடைய ரேமன் ஆயிரவர்கள் ஒரு அழகான அழைப்பு விடுத்திருக்கின்றார். இந்த மக்களுக்காக செபிக்குமாறு, இந்த போரிலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக செபிக்குமாறு ஒரு அழைப்பை விடுத்திருக்கின்றார். ஆகவே தான் நாங்கள் இன்று இந்த திருப்பலியில்
விசேஷமாக இந்த கருத்துக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். நம்முடைய சிவமாலைகள், நம்முடைய தனிப்பட்ட சிவங்கள், நற்கருணை சந்திப்புகள் எல்லாவற்றிலும் இன்று இந்த யுத்தத்திற்காக மன்றாடுவோம். சிறப்பாக இன்று இலங்கையில் மாத்திரமல்ல மற்ற இடங்களிலும் இந்த எரிபொருளுக்கான வரிசைகள் நீண்டு கொண்டே போகின்றன. பல மணித்தியாலங்களாக மக்கள் இந்த எரிபொருளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இது போரினுடைய அவலங்களில் ஒன்று. அந்த எரிபொருள் தட்டுப்பாடு வந்தால் உலகம் முழுவதுமே பஞ்சமாக மாறிவிடும். ஆகவேதான் இந்த நாளில் நாங்கள் சிறப்பாக இந்த திருப்பலியில் இந்த யுத்தம் மிக விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் சிறப்பாக இறைவன் எங்களை ஆசீர்வதித்து இந்த பயங்கரமான யுத்தம், இந்த யுத்தம் கொண்டு வருகின்ற பயங்கரமான நெருக்கடிகள், பஞ்சத்திலிருந்து எங்களை காக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இப்போ எங்களுடைய சிவங்களை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். புதுப்பிக்க அழைக்கும் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் திருநிலையினர் அனைவரும் உம்மால் தங்களை புதுப்பிக்க விடுக்கப்படும் அழைப்பை ஏற்று திருமகன் இயேசுவின் குரலுக்கு செவிசாய்த்து புத்துலகம் படைக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் மிகுந்த தெய்வமே இறைவா, இத்தவ காலத்தில் உடலை வருத்துவது மட்டும் நோன்பு அல்ல, வறியவர்களையும் வருந்துவோரையும் காணும்போது கைகள் உதவி செய்ய விரிய வேண்டும் என்பதை தாங்கள் உணர்ந்து கொள்ளவும், அன்பினால் அடுத்திருப்பவரோடு நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளவும், மாற்றம் பெற்று வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமானதெல்லாம் நல்கிடும் இறைவா, சமூக ஊடகங்கள், உலக கவர்ச்சிகள் எம்மை சோதிக்கும் போது அவற்றை எதிர்க்க வலுவற்றவர்களாக இருக்கும் எங்கள் மீது மனமிறங்கி அருளும். இத்தவ காலத்தில் எம்மை சீர்படுத்தி கொள்ள நாங்கள் எடுக்கும் முயற்சிகளில் எமக்கு துணையாக இருந்து மன உறுதியுடன் உம்மை பின்பற்றி வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் அமைதியற்ற சூழ்நிலை மாறிடவும், அப்பகுதி மக்கள் போரின் கொடுமையிலிருந்து விடுபடவும், அந்நாடுகளின் தலைவர்கள் மக்களின் அவதி நிலையை உணர்ந்து போரை நிறுத்த தேவையான நல்ல மனநிலையை அவர்களுக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நமக்கு தந்த அருட்கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களை கரம்பிடித்து வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கிடா
இறைவா. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இப்பலி எல்லாம் தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த மறு நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாடும் அடியார்களை உமது இரக்கத்தால் தயாரிக்க உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு இறைப்பெற்றுள்ள வாழ்வினால் அவர்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நான் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு அது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையனத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்றே கூலியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்குமுடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருராகினவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்தும் திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனி வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையினத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுனிலமாய் இருப்போமாக. நாங்கள் நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நம்முடைய திருத்தூதர்களுக்கு அழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து ரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடலிது, உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடலிது. இதை வாங்கி உண்ணுங்கள், புது வாழ்வு காணுங்கள். இயேசுவின் உடலாக மாறுங்கள். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடலிது. பருகி மகிழும் கிண்ணம் ஒன்று, இனி பகைமையுணர்வு நம்மில் எதற்கு? பருகி மகிழும் கிண்ணம் ஒன்று, இனி பகைமையுணர்வு நம்மில் எதற்கு? விருந்தில் வழங்கும் அப்பம் ஒன்று, விருந்தில் வழங்கும் அப்பம் ஒன்று, இனி
எதற்கு ஒரு கோடி கிளையென நாம் இனி இணைந்து சமத்துவ பயணம் பாரினில் தொடர்ந்து அன்பின் கனிகள் தருவோம். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடல் இது. இறைவனுக்கு நன்றி கூறி சபிப்போமாக. ஆண்டவரே, மக்களின் மனதுக்கும் உடலுக்கும் மீட்பை தந்தருள வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். அதனால் அவர்கள் நற்செயல் ஈடுபாடு கொண்டு உமது பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள இன்றும் தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ, கண்ணீர் சிந்திய மனிதருக்கு அருள் பண்ணிய திருமகனை மன்னவர்க்காக தன்னுயிரை என்று மாய்த்திட கண்டதினால் வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.